இது வந்து ஒரு கட்டு கீரை 20 ரூபா. இதில் அரைக்கீரை போண்டாவும் அரைக்கீரை கூட்டு மாதிரி வைக்கலான்னு இருக்கேன். நல்லா இருக்கு மொறு மொறு. கடல மாவு, அரிசி மாவு, இட்லி சோடா. பேக்கிங் பவுட்ரெல்லாம் இல்லை, அதனால் இட்லி சோடாவே போட்டுக்கலாம். சால்ட்டு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போடுங்க. பச்சை மிளகாவும் போடணும், அதனால் கீரை பாருங்கள். அரைக்கீரை போடுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் போட்டுருக்கணும், நினைவில்லை. ஓகே. பெருஞ்சீரகம், ஜீரகம், பச்சை மிளகா ஒன்றே ஒன்று தான், கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை. கடைசியாக வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் இவ்வளோ இருக்கும், 2 வெங்காயம். ஏன்னா ஜீரகம் பெருஞ்சீரகம்லாம் வந்து மாவுலேயே போட்டு கலரிக்கினா எல்லா இடத்துக்கும் வரும். இப்போ கீரையிலலாம் போட்டோம்னா ஒரு சில இடத்துல அப்படியே நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி போடாதீங்க. பெருங்காயம் போடுறேன். திக்காக இருந்தால் கல் மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் இதுவாகவே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் போண்டா செய்யலாம். தீயை வந்து குறைக்கலாம். ஏன்னா வந்து தீ அதிகமாக இருந்தால் மேலே இருக்கிறது தீயும் உள்ளே இருக்கிறது வேகாது. தீ ஸ்லோ பண்ணி வச்சு எல்லாமே நல்லா வேகணும். நல்லா இருக்கும் மொறு மொறு. மூணாவது முறையும் போடுறேன்.
பாசிப்பருப்பு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். ஏன்னா கீரை கொஞ்சமாக தான் செய்ய போகிறது. பூண்டு, வெங்காயம் வந்து சின்னதாக ஒரு வெங்காயம், தக்காளி 1, மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள். ஏன்னா மிளகாய் வந்து கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம் லாஸ்ட்டாக. குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டால் கூட போதும். கீரைக்கு எண்ணெய் அதிகம் தேவையில்லை. கடுகு, ஜீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகாய், பாதி கீரையை எடுத்து போடலாம். பாதிக்கு மேலே போட்டிருக்கேன். போண்டாவுக்காக இவ்வளோ கீரை வந்து வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றலான்னு இருந்தேன், அதுவே தண்ணி ஆயிடுச்சு. ஏன்னா கீரை போட்டதுனால தண்ணி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்த உடனே இறக்கி வச்சுக்கலாம்.